நமக்கு கற்றுத்தரக்கூடிய நல்ல குணங்களினுடைய மிகப்பெரிய உச்சம் எது அப்படின்னு சொன்னா, அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். கடவுளை அவர் எல்லாவற்றிற்கும் மேலாக அன்பு செய்தார். கடவுளை எல்லாவற்றிற்கும் மேலாக அன்னை மரியாள் அன்பு செய்தார். அதைத்தான் அவருடைய அந்த அழைத்தல் வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். வானதூதர் வந்து அன்னை மரியாளிடம் ஆண்டவர் இயேசுவை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவர் கேட்ட பொழுது தயங்கிய தாய் பின்னர் தன்னுடைய உள்ளத்திலே வானதூதரினுடைய அந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நம்பிக்கை கொண்டவராய், நான் ஆண்டவரின் அடிமை என்று தன்னையே முழுவதுமாக கடவுளுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து அழைத்த கடவுளை, படைத்த கடவுளை அந்த நொடி பொழுதிலிருந்து எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பு செய்ய ஆரம்பித்தார். அவர் எப்பொழுது நான் உமது அடிமை என்று ஆண்டவர் மேல் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினாரோ அந்த நொடி பொழுதே அன்பின் உருவாம் ஆண்டவர் இயேசு அவருடைய உதிரத்திலே உதிக்க தொடங்கினார் என்பதுதான் அன்னை மரியாளினுடைய வாழ்வு நமக்கு இன்றைக்கு தெளிவாக சொல்லித்தரக்கூடிய அற்புதமான ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது. இந்த உலகம் என்ன சொல்லும்? சொந்தக்காரர்கள் என்ன சொல்லுவார்கள்? உற்றார் உறவினர் நண்பர்கள், தன்னோடு வாழுகிறவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லாருக்கும் மேலானவர் கடவுள். எனவே கடவுளை நான் முழு முதல் பொருளாக அன்பு செய்வேன் என்று கடவுளுடைய அன்பை தன்னுடைய மிகச்சிறந்த ஒரு பண்பாக, கடவுளை அன்பு செய்கிற அந்த நிலையை மிகச்சிறந்த பண்பாக இந்த உலகத்தில் அவர் வெளிக்காட்டிய காரணத்தினால இன்றைக்கு எனக்கு தாயாக அவர் இருக்கிறார், உங்களுக்கு தாயாக இருக்கிறார், திருவையினுடைய தாயாக இருக்கிறார், குடும்பங்களினுடைய தாயாக இருக்கிறார், எல்லாருக்கும் தாயாக கடவுள் அவரை உயர்த்தி இருக்கிறார் என்று சொன்னால், அவர் கடவுள் மீது வெளிப்படுத்திய ஆழமான அன்பிற்கு கடவுள் கொடுக்கிற அற்புதமான ஒரு பரிசு. எல்லாருக்கும் இவர் தாயாக வாய்ப்பு கொடுத்த அந்த நிலையை தான் இன்றைக்கு நாம் எண்ணி பார்க்க வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை அவர் அன்பு செய்தார் என்று சொன்னால், அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கிறது? கடவுளை நாம் எப்படி தெரிந்து கொள்ளுகிறோம்? ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன் இந்த சமூகத்தில் எப்படி வாழ வேண்டும்?